பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இப்போது 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் என்கொயரி நடைபெறுகிறது. காக்காபாளையம், சேலம். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலாவதாக, வெல்லும் தமிழ் பெண்கள் வீடு வீடாக சென்று மகளிர் பரப்புரை மேற்கொள்ள ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, பிப்ரவரி 1 தொடங்கி மார்ச் 8 வரை ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 10 மகளிர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வீடு வீடாக பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். அதேபோன்று பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 28 வரை தமிழ்நாடு முழுவதும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தமிழ்நாடு தலை குனியாது பரப்புரை செய்யவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் வாக்குச்சாவடி குழுவினருக்கு பயிற்சி மாநாடும் நடைபெற இருக்கிறது. மேலும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், மார்ச் 8 திருச்சியில் மாநாடு நடத்தவும் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்த கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற பெயரில் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 1, வெல்லும் தமிழ் பெண்கள் வீடு வீடாக மகளிர் பரப்புரை மேற்கொள்ளும் ஒரு தீர்மானம். இரண்டாவதாக, வாக்குச்சாவடிக்கு வீடு வீடாக சென்று பரப்புரை செய்யவும் 10 மகளிர் தேர்ந்தெடுக்கப்பட்டும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோன்று என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பெயரில் வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடு நடத்தவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிப்ரவரி 1 தொடங்கி மார்ச் 8 வரை ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 10 மகளிர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வீடு வீடாக பரப்புரை செய்யக்கூடிய வெல்லும் தமிழ் பெண்கள் வீடு வீடாக மகளிர் பரப்புரை என்ற பெயரில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோன்று என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பெயரில் வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடு நடத்தவும், அதேபோன்று ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற பெயரில் மார்ச் 8 திருச்சியில் மாநாடு நடத்தவும் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில்தான் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நம் தோழமை கட்சிகளில் நம்மை பிடிக்காத ஒரு சிலர் இருக்கத்தான் செய்வார்கள் என்று இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். தோழமை கட்சிகளில் நம்மை பிடிக்காத சிலர் இருப்பார்கள் என்று இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வேற என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி இருக்கிறாரு, விவரங்களை பதிவு பண்ணுங்க. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அப்போதுதான் கூட்டணி கட்சி சம்பந்தமாகவும் சில கருத்துக்களை முதலமைச்சர் முன் வச்சிருக்காரு. அது என்ன கருத்து அப்படின்னா, கூட்டணி கட்சிகள்லையும் திமுகவை பிடிக்காத ஒரு சிலர் இருக்கத்தான் செய்வாங்க. அவர்கள் தேவையில்லாத கருத்துக்களை பேசி கூட்டணியில குழப்பத்தை விளைவிக்க நினைப்பாங்க. ஆனா அத்தகைய சூழ்ச்சிக்கு யாரும் பலியாகிவிடக் கூடாது அப்படின்னு மாவட்ட செயலாளருக்கு முதலமைச்சர் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்காரு. அதே மாதிரி கூட்டணி தொகுதி பங்கீடு இதை எல்லாமே திமுக தலைவரான நான் பார்த்துக் கொள்கிறேன். எந்த தொகுதியில் யார் நின்றாலும் 234 தொகுதிகளிலுமே முதலமைச்சராகிய நான் தான் களம் காண்பதாக நினைத்து 100% திமுகவினர் உழைப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னு திமுக மாவட்ட கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி திமுக நிர்வாகிகள் அனைவருமே ஒற்றுமையாக இருந்து தேர்தல் பணியாற்ற வேண்டும். மக்கள் ஏதாவது குற்றம் குறைகளை சொன்னால் பொறுமையாக பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திமுக நிர்வாகிகள் முகத்தில் தப்பி தவறி கூட கோபமோ ஆணவமோ அதிருப்தியோ வெளிப்படக்கூடாது அப்படின்னு நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை மட்டுமே மனதில்
மனதில் வைத்து தேர்தல் பணியாற்ற வேண்டும். உட்கட்சி பிரச்சனைகள் எதுவுமே எழக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. எல்லோரையும் அரவணைத்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் அப்படின்னும் முதலமைச்சர் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல பேசியிருக்காரு. அதே போல் இந்தியாவிலேயே பாஜக அரசுக்கு எதிராக ரொம்பவும் உறுதியா வலிமையா இருப்பது திமுக தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் திமுகவை எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படின்னு பல சதித்திட்டங்களை தீட்டுறாங்க. ஆனா அதற்கு எதுக்குமே நாம இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. திமுக ஒரு வலிமையான கட்சியா இருக்கணும்னா அடுத்த 3 மாதத்துக்கு திமுக நிர்வாகிகள் பணி எல்லாமே தேர்தல் பணியை மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருப்பதை பார்க்க முடிகிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இப்போது 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் என்கொயரி நடைபெறுகிறது. காக்காபாளையம், சேலம்.